நெல்லை மாநகராட்சியில் குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்றது. சிறந்த முறையில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி மைய அலுவலகத்தில் மேயர் ராமகிருஷ்ணன் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக மேயர் மைய அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழாவில் மாநகராட்சி கமிஷனர் மோனிகா ராணா, துணை மேயர் KR ராஜு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உதவி ஆணையாளர் நிர்வாகம் மாரியப்பன் வரவேற்றார். மாநகராட்சியில் 25 வருடம் அப்பழுக்கற்ற முறையில் பணியாற்றிய பணியாளருக்கு ஒரு நபருக்கு நற்சான்றிதழ் மற்றும் ரொக்கத்தொகை 2000 வீதம் மேயர் வழங்கினார். சிறந்த முறையில் பணியாற்றிய 4 மண்டலங்களில் தலா 5 தூய்மை பணியாளர்கள் வீதம் மொத்தம் 20 நபர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மைய அலுவலகம், 4 மண்டல அலுவலகங்கள், மாநகராட்சி மேயர் அலுவலகம், துணை மேயர் அலுவலகம் ஆகியவற்றில் பணிபுரியும் 33 நபர்களுக்கு நற்சான்றுகள் வழங்கப்பட்டன. விழாவில் கல்லணை மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி, பேட்டை மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி, மீனாட்சிபுரம் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி, பேட்டை காமராஜர் ஆண்கள் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சிறப்பாக கலை நிகழ்ச்சிகள் நடத்திய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மேயர் நினைவு பரிசுகள் வழங்கினார். நெல்லை மண்டல உதவி ஆணையாளர் நாராயணன் நன்றி கூறினார். விழாவில் மண்டல தலைவர்கள் மகேஸ்வரி, கதிஜா இக்லாம், பாசிலா, பிரான்சிஸ், ரேவதி மற்றும் கவுன்சிலர்கள் கந்தன், உலகநாதன், சகாய ஜூலியட் மேரி, ரம்ஜான் அலி, ஆமினா சாதிக், டாக்டர் சங்கர், வில்சன் மணித்துரை, ராஜேஸ்வரி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்.